டிசிபி சார் ப்ளீஸ் சார் இப்ப சொல்லுங்க சார். சதீஷை கொலை பண்ணது யாருன்னு கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இவங்க 2 பேரும் தான். ஏன் சார் கொலை பண்ணாங்களா? எப்படி பண்ணாங்க? டீடைல் எல்லாத்தையும் ஒரு தனி அறிக்கையை உங்களுக்கு நான் தர சொல்றேன். அந்த சதீஷ் இந்த பொண்ணு பாத்ரூம்ல குளிக்கிறத வீடியோ எடுத்துருக்கு. அதை வச்சு எப்படியாவது இந்த பொண்ணை பணிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கான். அதுக்காக வீடியோவை காட்டி தனக்கு ஒத்துழைக்க சொல்லியிருக்கான். நாளைக்கு தானே உனக்கு கல்யாணம் ஆக போகுது, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருன்னு சொல்லியிருக்கான். இப்படி அநியாயத்துக்கு ஆபாசமா பேசுறீங்க. அவன் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் சொன்னான். ரெண்டுத்துக்கு அர்த்தம் ஒண்ணுதாம்மா. வீடியோல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு மேல நீங்க பேச வேண்டியதில்லை. வாக்குமூலம் கொடுத்துட்டாங்களா சார்? ஆமா கொடுத்துட்டாங்க. அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க, யாரெல்லாம் அதுக்கு உதவி பண்ணாங்கன்னு சொல்லல. நெக்ஸ்ட் விசாரணையில கூடிய சீக்கிரம் அதுவும் தெரியும். தலைப்புச் செய்திகள். சதீஷ் கொலை வழக்கில் புதிய திருப்பம். மாமியார் மருமகள் கைது. என்னம்மா ஏன் கத்துற? என்னது டிவில என்ன வந்திகா? என்னமாச்சு? என்னடி? அப்பா அங்க பாருங்க. பிரபல கட்டுமான நிறுவன தொழிலதிபர் ராஜ்குமாரின் மகன் சதீஷ் அண்மையில் கொல்லப்பட்டார். இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க உதவி ஆணையர் ரத்னம், துணை ஆணையர் கிரிதரன் ஆகியோர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை கொலையாளிகள் யார் என்று தெரியாமல் இருந்து வந்த நிலையில் திடீர் திருப்பமாக டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வரும் பிரபல தொழிலதிபர் கிருஷ்ணனின் குடும்பத்தினருக்கு தொடர்பு இருப்பதாகவும், கிருஷ்ணனின் மனைவி உமையாள் என்ற உமாவும் அவரது மருமகள் பூமிகாவும் இந்த கொலையை செய்துள்ளதாகவும் துணை ஆணையர் கிரிதரன் தெரிவித்துள்ளார். கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு இருவரும் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாகவும் துணை ஆணையர் கூறினார். கொலையை எப்படி செய்தார்கள் என்பது பற்றிய முழு விவரங்களை ஓரிரு நாளில் தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட சதீஷ் கிருஷ்ணனின் மருமகள் பூமிகாவை ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தனது திருமணம் நின்றுவிடும் என்ற பயத்தில் மாமியார் உமாவுடன் சேர்ந்து சதீஷை பூமிகா இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக துணை ஆணையர் கிரிதரன் தெரிவித்துள்ளார். அந்த டிசி கிரியோட வேலைதான் பா இதெல்லாம். ராஸ்கல், அந்த சதீஷ் பையன் நம்ம வீட்டுக்குள்ள புந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்தானா? இவளும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையம்மா. அப்ப என்னப்பா பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடிய விஷயமா? அந்த சதீஷ் ராஸ்கல் எவ்வளவு பிளான் பண்ணி எல்லாத்தையும் எப்படி பண்ணிருக்கான் பாருங்க. நம்ம ஃபேக்டரிக்கு தீ வச்சதும் அவன்தான். அதை வச்சு பணம் கொடுக்கற மாதிரி உள்ள வந்து நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து கேமராவையும் வச்சு வீடியோ எடுத்து அவளை மிரட்டி இருக்கான். ராஸ்கல், என் கையில சிக்காம அவன் செத்து போயிட்டாமா. சிக்கி இருந்தானா அவன. அப்பா, அந்த ராஸ்கல அத்தையோ பூமிகாவோ கொண்டு இருந்தா கூட தப்பு இல்லப்பா. அவன் என் கையில சிக்கி இருக்கணும். அவனை நான் தான் கொண்டு இருப்பேன். நீ வேற ஏண்டி? இத்தனை விஷயத்தையும் தனக்கு தானே சுமந்துட்டு இருந்திருக்காளே பூமிகா. அத்தையும் சேர்ந்து தாம சுமந்துட்டு இருக்காங்க. எங்க அத்தையோட மனசு யாருக்கு தாம வரும்? சத்தியமா சொல்றேன்டி,
இதே விஷயம் உங்க அத்தைக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சிருந்தா ஐயோ நான் தாங்கி இருக்கவே மாட்டேன். சத்தியமா உங்க அத்தை தெய்வம் தாண்டி. அவ்வளவு நல்ல மனுஷிய இந்த கிரிதரை என்ன பாடுபடுத்துறானோ தெரியலையே.